அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி, அதாவது ஜூலை 12, 2024 டிஎன்ஐயூவில் என்ன நடக்குது, யாரை கூப்பிட்ருக்காங்க, என்ன ப்ராசஸ்லாம் போகுது, என்ன கட் ஆஃப் வரைக்கும், எவ்வளோ பேர் அப்படிங்கிற விளக்கமாக வீடியோ பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அது இல்லாமல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, டிஎன்ஐயூ அகாடமிக் ஸ்ட்ரீமில் 7.5% கோட்டா, 7.5% கோட்டா ரவுண்ட் 2 அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு சப்மிஷன் இது ஷெட்யூலு. இதை தான் நீங்கள் பார்க்கணும். இதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட் நோட்டு. ஓகே, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு மெனு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர், யார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. யார் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி யூஜி அட்மிஷனில் அகாடமிக் ஸ்ட்ரீமில், ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீமு, அதில் 7.5% கோட்டா ரவுண்டு 2 ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது. எங்கே? அண்ணா ஆடிட்டோரியம், டிஎன்ஐயூ, கோயம்புத்தூர். அதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். Eligibility to 7.5% quota is confirmed only after verification of CEO HM certificate. ரொம்ப முக்கியமான தகவல் இது தான். 7.5%க்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி எப்படின்னா, CEO ஆர் HM அந்த சைன் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ண சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்சன்டேஜில் உங்களை 7.5% கோட்டாவில் எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா கிடையாது. பார்த்துக்குங்க. இட்ஸ் நாட் ப்ரொடியூஸ்ட். தி எலிஜிபிலிட்டி டு 7.5% கோட்டா வில் நாட் பி கன்சிடர்ட். அந்த 7.5% கோட்டாக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஜென்ரலுக்கு போட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக தேதி டைம் தான் சொல்லியிருக்கு. இன்றைக்கி தான் பேசிகிட்ருக்கோம். 12/7/2024 4:30 மணிக்கு. ஓகேங்களா? யார் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தோம்னா 156 கட் ஆஃப் மார்க்கு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது. அவங்கள ஜெனரல் ரேங்கு 352. கம்யூனிட்டி பார்த்தோம்னா எம்பிசி டிஎன்சி அந்த கம்யூனிட்டியில் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் நிறையா இருக்குது. அப்படியே போனீங்கன்னா தெரியும் கட் ஆஃப் என்ன வரைக்கும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் ஓவராலாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதோட உங்களுடைய 7.5% கோட்டாவில் இருக்கிறவங்க இந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கா ரொம்ப முக்கியம். இந்த லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். லிஸ்ட்டில் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை, மறந்துடாதீங்க. அது ஒரு முக்கியமான தகவல். நிறைய பேர் எல்லாருமே அட்டன் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அப்படி பண்ண முடியாது. லிஸ்ட்டில் இருக்கணும் பிடிஎஃப் ஃபைலில். சரி, கடைசியாக பார்த்தோம்னா என்ன இருக்குது? பிசிஎம் கேட்டகரியில் 177.5 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க பிசிஎம்மில். அதே போல் எஸ்டிலையும் 177.5 வரைக்கும் 7.5%. இந்த அப்புறம் பிசிஎம் அதே மேலே இருக்குது. எஸ்டி ஓகே. எஸ்சிஏவில் பார்த்தோம்னா 179 மார்க் வரைக்கும். ஓகேங்களா? எஸ்சிஏவில் 179 மார்க்கு. இதுபோல் எஸ்சி பார்த்தோம்னா 180 மார்க்கு மேலே. இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் யார் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, என்ன கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.